சென்னை தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமிய பள்ளி வாசல்களில் புனரமைத்தல் பணிகளை மேற்கொள்ள அரசு நிதி உதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் 3.61 கோடி ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரிகார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரிகார்த்திக், வணக்கம். முழு விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள தொன்மையான கிறிஸ்தவ தேவாலயங்கள், அதே போல இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் மற்றும் தர்காக்கள் உள்ளிட்டவைகளை புனரமைத்தல், அதே போல பழுதுபார்த்தல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ள அரசு நிதி அளித்தல் மற்றும் கிறிஸ்தவர்களுக்கான கல்லறை தோட்டை மற்றும் இஸ்லாமியர்களுக்கான கவசான்களுக்கு புதிதாக சுற்றுச்சுவர் பாதை அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தொடர்ச்சியாக தமிழக அரசின் சார்பில் நிதி வழங்கும் திட்டத்தின் கீழ் 3,61,19,208 ரூபாய்க்கான காசோலையும், தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தின் மூலம் 2 பயனாளிகளுக்கு தனிநபர் கடன் வழங்கும் திட்டத்தின் கீழ் 3.80 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் தற்போது வழங்கியுள்ளார். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசின் சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டு குறிப்பாக சிறுபான்மை மற்றும் சிறுபான்மை நலத்துறையின் சார்பில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேவாலயங்கள் மற்றும் மசூதிகள், பள்ளிவாசல் உள்ளிட்ட இடங்களுக்கு புதிதாக புனரமைத்தல் உள்ளிட்ட திட்டங்களுக்கு அடிப்படையில் நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற முறையில் தற்போது அதற்கான அந்த ஆடைகளையும் மற்றும் அந்த காசோலையும் முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.